வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாக இருக்கிறது. முருகப்பெருமானை நோக்கி நாங்கள் விரதம் இருக்கின்ற காலம் 6 நாட்களும் விரதம் இருக்க போகின்றோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலேயே நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி உற்சவம் இன்று புதன்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 27ஆம் தேதி திங்கட்கிழமை சூர சங்கார உற்சவமும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம், முருகனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அவர் போர் செய்து கொண்டு வந்து அவருக்கு திருமணம் செய்யப்படும். அந்த திருமண நிகழ்வும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது தினமும் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் தினமும் காலை 9 மணிக்கு சிவலிங்க பூசை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு காலை சாந்தி பூஜை நடைபெறும். 10-15 மணிக்கு வசந்த மண்டப பூஜை என்பனவும், மாலை 3:45 மணிக்கு சாயரட்சை பூசையும், 4 மணிக்கு 2ஆம் கால பூஜையும், 4:15 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் இடம்பெறும் என தெரிவித்திருக்கிறார்கள் பத்திரிகை வாயிலாக. இதை எங்களுடைய நல்லூர் ஆலய முருகனுடைய பக்தர்களுக்காக நாங்கள் தெரிவிக்க விரும்பி இதனை தெரிவிக்கின்றேன். 5 மணிக்கு நான் நினைக்கிறேன் முருகன் வெளி வீதி வந்து உலா வருகின்ற போது எங்களுடைய பக்தர்கள் எல்லோரும் அங்கே முருகனுடைய கண்கொள்ளா காட்சியை கண்டு அந்த விரதம் இருப்பார்கள், விரதம் நோன்பிருப்பார்கள். கந்த சுவாமியை வேண்டி இந்த 6 நாளும் நோன்பிருக்கின்ற அனைத்து பக்தர்களின் வேண்டுதலும் நிறைவேற எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று இந்த முருகனும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.